ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த வீடியோலாம் ஆர்த்தி வந்தப்போ எடுத்தது தான். ஸோ ஒன்றா உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இடையில எனக்கு வந்து டைம் கிடைக்கலங்க. எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ப்ளீஸ் கொஞ்சம் என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பாப்பா வந்திருக்கும் போது எடுத்தது தான். ஸோ இதெல்லாம் வந்து எடிட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்பவும் போல் வந்துட்டு அவன் கார் ஓட்டுறேன்னா அம்மா மடியை தேடி வந்துடுவான். ஸோ நல்ல ஒரு தூக்கம். ஏன்னா நாங்கள் காலையிலே வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ திடீர்னு நைட்டு போட்ட பிளான் தான். நம்ம பிளான் பண்ணி போட்டாலும் எங்கேயும் போக முடியாது. திடீர்னு நைட்டு போட்ட பிளான் தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு எங்கே கிளம்பியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி அண்ட் பிச்சாவரம் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு சென்னையை விட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்தது. நாங்கள் இங்கே பாண்டிச்சேரி டச் பண்ணுற வரைக்குமே கிளைமேட் இப்படி தான் இருக்குது. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஜாலியாக இருக்குது. காலையிலேயே ஒரு இடத்துக்கு கிளம்பி போகும்போது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு கடைக்கிட்ட வந்து நிறுத்தியிருக்கோம் சாப்பிட்றதுக்காக. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு டிராவல் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன வந்துட்டீங்க? பரவாயில்லையே. ஒரு மீன் அந்த இதெல்லாம் நைட்டு பண்ணது போல. இந்த ரோட்ல வந்துட்டு நீங்க சாப்பிடணும்னா மகாபலிபுரம் முன்னாடியே சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது இங்கெல்லாம் சாப்பிடலாம் நினைச்சீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு சாப்பாடு இருக்காது. கையேந்தி பவன் எங்கேயுமே நம்மளால சாப்பிட முடியாது. ஓகேங்களா? அவங்க தேடி 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 பார்த்துட்டு தான் இருக்கும் எங்கேயாவது சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு கடை கிடையாது. அதனால வந்துட்டு இப்போ ஒரு சின்ன டிஃபன் கடை பார்த்தோம், அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ரோட்டு கடையில் தாங்க சாப்பிட்டோம். அங்கே இந்த தக்காளி சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வெறும் தக்காளியை அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சட்னி நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஊற்றி சாப்பிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்து மகாபலிபுரம் தாண்டிட்டா உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அதனால வந்து நீங்கள் இந்த பக்கம் ஈஸியாக ரூட் வந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே சாப்பிட்ருங்க. இங்கெல்லாம் வந்துட்டு கடைங்களே கிடையாது. ஸோ போகிற வழியெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சீனிக் தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டிராவலிங் டைம்ல வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜாலியா பேசிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு அண்ட் இவங்க ரெண்டு பேரையும் சண்டையை பார்த்துட்டு வர்றது எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருப்பாங்களா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது குழந்தைங்களா இருக்கும் போது பண்ற சேட்டையை நம்மளால டாலரேட்டே பண்ண முடியாது. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சேட்டைகள்லாம் மிஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையா இருக்கும். ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றோம். பிச்சாவரம் பீச்சுக்கு தாங்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி எங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து முன்னாடி போயிட்டாங்க. டிக்கெட்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து பின்னாடி போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து செங்கல்பட்டு ரூட்டு பிடிச்சி போயிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்ததா. நாங்கள் ஈஸியாக வழியே போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். பட் அது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஏன்னா செங்கல்பட்டு போனோன்னா நம்ம திண்டிவனம் ரூட் எடுத்து பாண்டிச்சேரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இந்த பக்கம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எது பெஸ்ட் ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அங்கேயே பார்த்துருக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது. அவங்க வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி ரீச் பண்ணதுனால நீங்கள் போய் டிக்கெட்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து ஸ்லாட் வந்து 4 மணிக்கு சொல்லியிருக்காங்க. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பிச்சாவரம் போட்டிங்க்கு வந்தாச்சு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாட் வைஸ் தான். அதனால் வந்துட்டு இப்போ டைமிங் வந்து 1:30 ஆகுது. பட் எங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து 4 o'clock தான். ஸோ நாங்கள் 4 o'clock தான் வந்துட்டு போகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது பக்கத்துலேயே, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ரூம்ஸ் வேணால் புக் பண்ணிக்கலாம். பட் ஸோ இங்கேருந்து அப்படியே வேளாங்கண்ணி போகலான்னு ஒரு பிளானில் இருக்குது. அதனால் ஆக்சுவலி இங்கே 4 o'clock ஸ்டார்ட் பண்ணனா மேபி இட் வில் பி டேக் வந்து 6 o'clock கிட்ட ஆகிடும் போகிறதுக்கு. அதனால வந்துட்டு டைமிங் வந்து எத்தனை மணிக்கு உள்ளே போயிட்டு எத்தனை மணிக்கு வெளியே வருவோம் தெரியல. ஆனால் வந்துட்டு கிளைமேட் பார்த்தீங்களா, சென்னையிலேருந்து இங்கே வர வரைக்கும் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி என்னமோ கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உள்ளே ஃபாரஸ்ட்டில் போகும்போது நமக்கு வந்து வெயில் அந்த அளவுக்கு தெரியாது, சூப்பராக இருக்கும். ஸோ ஆர்த்தி அங்கே வந்துட்டுருக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். உள்ளே வந்துட்டு ஒரு பார்க் மாதிரி கொடுத்துட்டு அங்கே ஒரு காஃபி கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த டைமிங்க்கெலாம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு டைமிங் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:40க்கு தான். நான் வந்து 4 o'clock சொல்லியிருக்கேன்.
ஸோ இங்கே எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock பிஃபோரே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸ்லாட் எல்லாம். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா பிச்சாவரம் பீச் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 o'clock முன்னாடி வந்து டிக்கெட் போட பாருங்கள். நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காது இங்கே, ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து செட் ஆஃப் ஃபேமிலி வந்து எங்களுக்கு வந்து புக் பண்ணதுனால எங்களுக்கு வந்து டிக்கெட் இருந்தது, இல்லைன்னா டிக்கெட் கிடைக்காது. அதனால வந்துட்டு நீங்கள் வரும்போதே 1 o'clock முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். என்னென்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் மாதிரி இருக்குது, அங்கேயே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி காரெல்லாம் ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இங்கே வந்து டிக்கெட் இல்லாமல் போகாதீங்க. ஸோ இது மெயின் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சிது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4:40 to 5:20 கொடுத்துருக்காங்க. ஸோ 40 minutes கிட்டத்தட்ட. அதனால் வந்து எங்களோட ஸ்லாட் வர வரைக்கும் நாங்கள் வந்து உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மூடியாக தான் இருக்குது. வெயில் இல்லை, தப்பிச்சோம். வெயிலாக இருந்ததுன்னா இவ்வளோ நேரம் கூட நம்மளால் உட்கார முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு மரத்துக்கடையில் சொன்னல பார்க் மாதிரி இருக்குது, நான் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா இதுல எனக்கு எல்லாமே இருக்கு. உள்ளே போயிடக்கூடாது. அதான் எல்லாத்தையும் கூட்டு போக சொல்லுங்க. தெரியுறியாம்மா? போதுமாம்மா? போட்டிங் கிளம்பிட்டோங்க. லிட்டலாக எனக்கு போட்டிங்னா அவ்வளோ ஒரு பயம். நீங்கள் மூணார் போகும்போது கூட என் தங்கச்சிலாம் கலாய்ச்சிருப்பா என்ன. ஸோ போட்டிங்னா ஒரு பயம் இருக்கும் தான். அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து ப்ராப்பராக நாங்கள் லைஃப் ஜாக்கெட் எதுவுமே போடலை, அண்ட் ப்ராப்பராக லைஃப் ஜாக்கெட் அவங்க மெயின்டைன் பண்ணலை. அதுதான் உண்மையான ரீசன். ஒரு பர்சனை போட்டு போட்டிங் போகிறவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அது வாங்கி வைக்கணும். பட் அங்கங்கே போட்டு மெயின்டெனன்ஸே கிடையாது இந்த இடத்துல. ஸோ டாய்லெட்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. இங்கெல்லாம் நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன் வந்து கன்ஃபார்மாக வரும். பட் இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க. பட் இருக்கிற டாய்லெட்டை நீட்டாவது மெயின்டைன் பண்ணலாம்னா படு மோசமாக இருந்ததுங்க, அந்த அளவுக்கு இருந்தது இங்கே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போகணும்னா நியர்பை பெட்ரோல் பங்க் ஏதாவது இருந்தால் போயிட்டு இங்கே வந்துருங்க. இங்கே எதுவுமே வந்து சுத்தமாக கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது மூலியமா அரசாங்கத்துக்கு இந்த மெசேஜ் போச்சுன்னா எனக்கு நல்லது தான். அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து தசாவதாரம், சூரியன், அந்த மாதிரி படம்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த சூரியன் வந்து சரத்குமார் படங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்ம சின்ன பசங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபைட்லாம் எடுத்தாங்களாம், கிளைமேக்ஸ் சீனு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே போகும்போது அவ்வளோ அழகா இருந்ததுங்க. ஒரு ஹெவன்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது இந்த இடம் பார்க்கறதுக்கு. திரும்பி பாரு, வெக்கப்பட்டதெல்லாம் போதும். சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. அப்படியே அந்த இது மாத்தணும். என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து காசு கொடுக்கணும். அதே மாதிரி இங்க வந்துட்டு நம்மளை கூட்டிட்டு போறவங்களுக்கும் காசு கொடுக்கணும். பட் கொடுக்கறதுல தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துக்குள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து துடுப்பு வச்சுதான் நம்ம வந்து போக முடியும், மோட்டர்ல வந்து நம்ம போக முடியாது. ஸோ அதனால இது வந்து கஷ்டம்தான். இது வந்து தள்ளி நமக்கு எல்லா இடமும் சுத்தி காமிக்கிறது வந்து கஷ்டம்தான். ஸோ அவங்களுக்கு நான் வந்து பைசா கொடுக்கறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தாராளமா கொடுக்கலாம், ஏன்னா பொறுமையா அவங்க வந்து சுத்தி காமிக்கிறாங்க. அண்ட் இந்த இடம்லாம் உள்ள போயிட்டு வரும்போது அவ்வளோ அழகா இருந்ததுங்க. இதெல்லாம் படத்துல தான் நம்ம பார்த்துருப்போம், பட் நேர்ல போய் பார்க்கும்போது உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பிச்சாவரம் போகாதவங்க கண்டிப்பா பிச்சாவரம் பீச் போயிட்டு வாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், எங்க பின்னாடியே வாங்க. ஹாய். போதும் போதும் அளவுக்கு என்ஜாய் பண்ணியாச்சுங்க. எங்களோட அடுத்த டெஸ்டினேஷன் வேளாங்கண்ணி தாங்க. நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்றேன். பாய்.